Hi friends, welcome to Career Growth 360. இதான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜாப் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஓப்பனிங்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் 2025ல் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மஹிந்திரா ரைஸ்லேருந்து இப்போ சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இக்னிட் கேம்பஸ் ஹைரிங் 2025 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் ஜாப் பார்த்தீங்கன்னா 100% செக்யூர். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக லிங்க்டின்லேயே போஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மஹிந்திரா இக்னிட்டஸ் 2025ல் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 25th of மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அண்ட் 3 டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ்க்கு இப்போ ஹைரிங் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 450+ ஓப்பன் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு பெரிய ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா கிராஜுவேட் அக்ரிகல்ச்சர் ட்ரெயினிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான ஜாப் ஓப்பனிங்கான லொக்கேஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு ஒரு டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட ஸ்பெஷலைசேஷனில் அதாவது உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அண்ட் நீங்கள் எந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டான ரோலோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ட்ரிக்கியாக இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஈஸியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமில் சப்போஸ் உங்களோட காலேஜ் நேம் இல்லாமல் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அதாவது உங்களோட காலேஜ் நேம் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா இந்த ட்ராப் டவுனில் உங்களுடைய காலேஜ் நேமை ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது. ஓகே, இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் அந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா செகண்ட் உங்களுக்கு விர்ச்சுவல் இன்டர்வியூ. அசஸ்மெண்ட்டுமே நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்டர்வியூ எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வீட்டிலேருந்து தான் பண்ண போகிறீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டொமைனில் உங்களோட கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலவெண்ட்டான டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு விர்ச்சுவல் இன்டர்வியூவில் கேட்பாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்ட் உங்களுக்கு மேனேஜரல் ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்க போகுது. இப்படி தான் ப்ராசஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாப்அப் தேங்க்யூ பாப்அப் உங்களுக்கு வந்துடும். இதிலிருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அதாவது அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இமெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய என்னென்ன ரவுண்ட் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு இமெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 மினிட்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது கிளிக் பண்ணோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு டேரெக்டாக டைமிங் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த பர்டிகுலர் டைமிங்கில் கண்டிப்பாக நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். அண்ட் நீங்கள் இந்த டைமுக்குள்ளே மட்டும்தான் இந்த பர்டிகுலர் அசஸ்மெண்ட்டை எடுக்க முடியும். நல்லா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமெம்பர் பண்ணி இந்த டைமுக்குள்ளே கரெக்டாக எடுத்துடுங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐடி தேவைப்படும். அண்ட் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ரெஸ்யூம் தேவைப்படும். 10th and 12th மார்க்ஸ் எல்லாமே தேவைப்படும். அண்ட் நீங்கள் காலேஜில் உங்களுடைய கன்சாலிடேஷன் மார்க் லிஸ்ட் வச்சுருப்பீங்க. அண்ட் மற்ற மார்க் லிஸ்ட் எல்லாமே வச்சுருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் அசஸ்மெண்ட்டே எடுக்க முடியும். அதனால் இது எல்லாத்தையும் முன்னாடியே கையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க டீட்டெயிலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவை. நீங்கள் அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் டேரெக்டாக
லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கூகுள் குரோமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அப்படி ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இன்காக்னிட்டோ மோடில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த டெஸ்ட் எடுக்கிறப்ப. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேமரா வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ கேமரா பெர்மிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். அதனால நீங்கள் ஃபார்மலாக வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த அசஸ்மெண்ட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான அன்ஃபேர் ப்ராக்டிசஸ், அதாவது மால் ப்ராக்டிசஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்களாக வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் தான் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக எந்த டேபும் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 45 மினிட்ஸ் வந்து டியூரேஷன். அண்ட் அதில் நீங்கள் 60 மினிட்ஸ் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டில் வந்து இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து கோடிங் கொஸ்டின், அதாவது நீங்கள் வந்து இசிஇ அல்லது வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட், அதாவது நீங்கள் என்ன கிராஜுவேஷன் எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் முடிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் மெக்கானிக்கல், அக்ரிகல்ச்சர் அப்படின்னா உங்களுக்கு ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சிஎஸ் அண்டு நீங்கள் வந்து இசி, ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் இருக்க போது. மற்றவங்களுக்குலாம் வந்து நார்மலாக உங்களோட டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டான டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அண்ட் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் எடுக்க முடியும், எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இப்போ கூட நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் ரிவர்ஸில் போயிட்டு ரீவிசிட் பண்ணி எந்த ப்ராப்ளத்தையும் செக் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், எவாலுவேஷனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறப்பே ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ். அண்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.